வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை மனிதகுலத்திற்கு எதிரான குற்றவாளி என கண்டறிந்ததாகவும் அவருக்கு மரண தண்டனை விதிப்பதாகவும் தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பின் பின்பு ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்திற்கு நாடு கடத்துமாறு இந்தியாவிடம் வங்கதேசம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை என்ற தீர்ப்பு வெளியானதும் அவருடைய அவாமி லீக் கட்சியினர் வங்கதேசத்தின் பல்வேறு இடங்களில் கலவரங்களில் ஈடுபட்டனர். அமைச்சர் வீடுகள் முன்பு நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர். மரங்களை வெட்டியும் டயர்களை எரித்தும் சாலையையும் மறித்தனர். என்ன நடக்கிறது வங்கதேசத்தில்? வங்கதேசம் உருவாக காரணமானவரும் வங்கதேச தந்தை என்று அழைக்கப்படுவோருமான ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் மகள்தான் ஷேக் ஹசீனா. அவருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை உலகம் முழுவதும் ஒரு பேசுபொருளாகியுள்ளது. ஷேக் ஹசீனாவை தெரிந்து கொள்ள முதலில் வங்கதேசத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஹசீனாவின் தந்தையான முஜிபுர் ரஹ்மான் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். 1949 பாகிஸ்தானில் உருது மட்டுமே ஒரு அதிகாரப்பூர்வ தேசிய மொழியாக அறிவிக்கப்பட்டது. முகமது அலி ஜின்னா கிழக்கு வங்கத்தில் இருக்கும் மக்களும் உருதுவையே தங்கள் தேசிய மொழியாக ஏற்க வேண்டும் என்று அறிவித்தார். இதற்கு கிழக்கு பாகிஸ்தானில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின. அந்த அதிருப்தியை ஒருங்கிணைத்து முஜிபுர் ரஹ்மான் பெரும் போராட்டங்களை முன்னெடுத்தார். இதையடுத்து அவர் கைதும் செய்யப்பட்டார். 1970 நடைபெற்ற பாகிஸ்தான் பொது தேர்தல்களில் முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலான அவாமி லீக் கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று வென்றது. ஆனால் பாகிஸ்தான் ராணுவமும் இஸ்லாமிய அரசியல் கட்சிகளும் முஜிபுர் ரஹ்மான் பாகிஸ்தான் பிரதமராக வருவதை எதிர்த்தனர். இதனால் மீண்டும் புரட்சி வெடித்தது. அப்போது ஏற்பட்ட கலவரத்தில் ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டனர். அப்போதுதான் முக்தி வாகினி படை உருவானது. இந்திய ராணுவம் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வந்தது. இந்திய ராணுவத்தின் உதவியுடன் முக்தி வாகினி படை பாகிஸ்தான் ராணுவத்தினருடன் போரிட்டது. இறுதியில் பாகிஸ்தான் ராணுவம் சரணடைந்தது. இதையடுத்து வங்கதேசம் உருவானது. முஜிபுர் நாட்டின் முதல் பிரதமரானார். ஆனால் ராணுவத்தினர் செய்த சதியினால் 1975 வெளியூரில் படித்துக் கொண்டிருந்த இரு மகள்கள் தவிர குடும்ப உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். பிறகு 1975 ஆண்டில் முஜிபுர் கொல்லப்பட்டார். வங்கதேச ராணுவம் ஆட்சி அமைத்தது. ஜெர்மனியில் இருந்ததால் மகள்களான ஷேக் ஹசீனாவும் அவரது சகோதரி ஷேக் ரெஹானா மட்டும் உயிர் பிழைத்தனர். 1981 வங்கதேசம் திரும்பிய ஷேக் ஹசீனா மக்களாட்சி மலர்வதற்காக நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். 1996 நடந்த தேர்தலில் ஷேக் ஹசீனா வெற்றி பெற்றார். இதன் மூலம் வங்கதேசத்தின் பிரதமராக முதல் முறையாக பொறுப்பேற்றார். ஷேக் ஹசீனா அசைக்க முடியாத தலைவராக இருந்து மொத்தம் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக பிரதமராக பணியாற்றினார். வங்கதேச வரலாற்றில் அதிக காலம் பதவி வகித்த பிரதமர் இவர்தான். இப்படி இருக்க கடந்த வருடம் நடந்த மாணவர் போராட்டத்தால் ஷேக் ஹசீனாவின் ஆட்சிக்கு முடிவு வந்தது. வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அரசு வேலையில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கி உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு எதிராக 2024 ஜூலை மாதம் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் பெரிதாகி பெரும் வன்முறையாக மாறியது. ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாட்டிலிருந்து தப்பிக்க நேர்ந்தது. அப்போதிலிருந்து அவர் இந்தியாவில் தான் வசித்து வருகிறார். வங்கதேச வரலாற்றில் நடந்த மிக மோசமான கலவரங்களில் இதுவும் ஒன்று. ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடிய பின் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது. இந்த கலவரத்தை விசாரிக்க வங்கதேச சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் என்ற சிறப்பு நீதிமன்றத்தை முகமது யூனுஸ் அரசு அமைத்தது. வங்கதேச நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு நீதிபதி கோலம் மோடுசா தலைமையிலான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அவரை குற்றவாளி என அறிவித்து வெளியிட்டது. ஷேக் ஹசீனா உட்பட குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக 747 பக்க ஆவணமும் தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஷேக் ஹசீனா மீதான குற்றச்சாட்டாக கூறப்படுபவை மாணவர்களை தேச துரோகிகள் என பேசி அவர்களை தூண்டிவிட்டது, மாணவர்களின் போராட்டங்களை ஒடுக்க அவர்களை கொல்ல உத்தரவிட்டது, டாக்கா உட்பட பல நகரங்களில் மாணவர்கள் கொல்லப்பட்டது, உயர் அதிகாரிகளின் தூண்டுதலின் பேரில் கொலை முயற்சிகள் மற்றும் அப்பாவி மற்றும் நீராயுத பாணியான மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை பெரிய அளவில் நன்கு திட்டமிட்ட முறையில் துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அரசுக்கு எதிராக போராடுபவர்களை சுட்டுக் கொள்ளுமாறு ஷேக் ஹசீனா பேசிய ஆடியோ சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜூன் மாதத்தில் ஷேக் ஹசீனா மீதான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இதில் அரசின் தலைமை வழக்கறிஞர் தாஜுல் இஸ்லாம் கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 1400 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 25,000 பேர் காயமடைந்தனர் என வாதிட்டார். இறந்தவர்களின் பட்டியலையும் அரசு தரப்பு தீர்ப்பாயத்தில் சமர்ப்பித்தது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் முன்னாள் உள்துறை அமைச்சர் அஷாதுசுமான் கான் கமல் ஆகிய இருவருக்கும் மரண தண்டனை விதித்துள்ளது. மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்ட இந்த நபர்களுக்கு எந்த நாடு அடைக்கலம் வழங்கினாலும் அது நட்பற்ற நடத்தையாகவும் நீதியை அவமதிக்கும் ஒரு செயலாகவும் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின்பு நீதிமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியே பலர் கொண்டாடியுள்ளனர். இதற்கிடையில் ஷேக் ஹசீனா தன் சமூக ஊடக பக்கத்தில் ஆடியோ ஒன்றை வெளியிட்டார். கடந்த ஆண்டு நடைபெற்ற மாணவர் போராட்டத்தில் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றோம். இருப்பினும் தொடர்ந்து புது புது கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். அமைதியற்ற பதற்றம் நிறைந்த சூழ்நிலையை உருவாக்குவதே அதன் நோக்கமாக இருந்தது. என் பெற்றோரையும் என் உடன் பிறப்புகளையும் இழந்துவிட்டேன். என் வீட்டையும் எரித்து விட்டார்கள். இது இறைவன் கொடுத்த உயிர். அதை அவனே எடுத்துக்கொள்வான் என்று அவர் பேசிய ஆடியோவில் கூறியுள்ளார். தீர்ப்புக்கு பிறகு அந்நாட்டின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தனது எக்ஸ் பக்கத்தில்
வங்கதேச நீதிமன்றம் வழங்கியுள்ள தெளிவான தீர்ப்பு நாடு முழுவதும் மற்றும் அதற்கு அப்பாலும் எதிரொலிக்கிறது என்று அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி தொடக்கத்தில் வங்கதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இந்த தீர்ப்பு வந்துள்ளது. இந்த தேர்தலில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. பதவியில் இருக்கும் வரை இந்தியாவுடன் நட்பை பேணி வந்த ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்குமாறு வங்கதேச அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தொடர்பாக வங்கதேச சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அறிவித்த தீர்ப்பை இந்தியா கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் அந்த நோக்கத்திற்காக அனைத்து கூட்டாளிகளுடனும் நாங்கள் எப்போதும் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றுவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.